அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கைண்ட் அட்டென்ஷன் வலையொலியுடைய சல்லியர்கள் திரைப்படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ. சல்லியர்கள் திரைப்படம் இயக்குனர் கிட்டு இயக்கியிருக்காரு. இயக்குனர் கிட்டு ஏற்கனவே அம்பேத்கர் பற்றிய ஒரு சிறிய காணொளி வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மிகுந்த வரவேற்பையும் மிகுந்த கவனத்தையும் பெற்றது. ஒரு நல்ல ஈர்ப்பை கூட அந்த குறும்படம் கொடுத்துச்சுன்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மேதகு திரைப்படம் ஒரு நல்ல தொடக்கமாக இருந்துச்சு இயக்குனர் கிட்டுக்கு. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே அது வரலை. அதுக்கான காரணம் தமிழ் சொந்தங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதையும் தாண்டி அது ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை இயக்குனர் கிட்டு எடுத்திருக்காங்க. அவர் எடுத்து 2 ஆண்டுகள் ஆயிட்டதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அந்த படம் வெளிவரதில் இருந்த தடைகளை தகர்த்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அதை வெளியிடுவதற்கு முன் வந்தது மிகப்பெரிய பலமாக அவங்களுக்கு மாறி இருக்கும். அவரும் கடுமையான சிக்கல்களை சந்தித்து தான் இந்த படம் திரையரங்கில் வர முடியாமல் ஓடிடி தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இருக்கிற சர்ச்சையெல்லாம் விட்டுடுவோம். நம்ம நேரடியாக படத்துக்கு போயிடுவோம். சல்லியர்கள் திரைப்படம் ஒரு முழுமையான ஈழ வரலாறு அல்லது ஈழ போராட்ட வரலாறு சொல்லுதா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காப்பியமாக எடுக்கிற அளவுக்கு ஈழ போராட்ட வரலாறு ரொம்ப பெருசு. அது ஒரு சிறிய பகுதியாக போர் மருத்துவர்களை பற்றியும் அவர்கள் அந்த களத்துக்கு வர வேண்டியதுக்கான தேவை பற்றியும் அப்படி வருவதற்கு அவர்களுக்கு எப்படியான ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான். அப்படின்னா இது ஒரு ஆவணப்படமா அப்படின்னா நீங்கள் ஆவணப்படமாகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு கலைப்படமா அப்படின்னாக்கா ஒரு கலைப்படமா அப்படின்னு ஒரு படத்தை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா திரைப்படங்களுமே கலை முன்னிறுத்தி தான் வருது. அதில் நமக்கு அந்த கலையின் நோக்கம் முழுமை பெற்றுதா அப்படி இல்லையாங்கிறது தான் ஒவ்வொரு திரைப்படங்களுக்கு இருக்கிற வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கலை எதை ஒரு கலை அதனுடைய அதனுடைய முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது அந்த சமூகத்தை மேன்மையை செய்கிறது நம்ம நினைக்கிறோம். அப்படி அந்த வகையில் சல்லியர்கள் திரைப்படம் இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த சமூகத்தின் ஆன்மாவை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மருத்துவர்கள் அதில் மருத்துவர்களாக நடித்தவங்க, நடிகை அண்ணன் கருணாஸ் இவங்க எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செலுத்தியிருக்காங்க. ஏறக்குறைய நிறைய புதுமுகங்கள் தான் இருக்காங்க. அப்படி எடுத்திருந்தாலும் படம் எங்கேயும் அது ஒரு புதுமுகங்கள் போல பெருசாக தெரியல. இன்னும் விஷுவலாக நிறைய இடங்களில் நம்மளை இவ்வளோ குறைந்த பொருட்செலவில் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் இவ்வளோ ஒரு சிறப்பான தயாரிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய சொல்லலாம். இது நான் ஒரு ஒப்பீடாக பார்க்குறேன். எப்படி ஒப்பீடாக பார்க்குறேன்னா இது இந்த படத்தை சிறுமைப்படுத்துவதா வேறு ஒரு படத்தை உயர்வுபடுத்தி சொல்வதற்காகவோ இல்லை. த பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். அதை ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போன வாரம் அதை பார்த்துட்டு இருந்தேன். சரியாக அந்த சல்லியர்கள் திரைப்படமும் வந்தது. ஒரு ஒரு போராட்டத்தை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒரு கிடைக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்ல முடியுன்றதுக்கு த பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கி சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கான தளம் அங்கே இருந்துச்சு. தமிழர்களுக்கு அது வாய்க்கலை. இனிமேலும் வாய்க்கும்னு நாம் நம்புகிறோம். நீங்கள் இந்த திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் போய் பாருங்கள். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். அந்த வழியை எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னா தன்னோட சாதி ரத்தம் மட்டுமே கிடைச்சா தான் நான் ரத்தத்தை ஏற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் தான் நாம் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து நாம் இரத்த பொட்டலங்களை மிதித்து நசுக்கிற ஒரு காட்சியை பார்க்கும்போது நம்மளை ஒரு உழுக்காம போகவே போகாது அந்த காட்சி. அந்த காட்சிக்கு ஏதோ நான் அழணும், குமுறி குமுறி அழணும், பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்படி இருந்தோம் நீ இப்படி இருந்து உங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்க விரும்பலை. ஆனால் உங்களுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது. சல்லியர்கள் உங்களுக்காக உழைத்த உங்களுக்காகனாக்கா பக்கத்து தெருவில் உழைச்சவர், எதிர்த்த வீட்டில் உழைச்சவர், இந்த எல்லாம் தாண்டி இந்த தமிழர்களுக்கான ஒரு தேசம் சமைக்கணும்னு முயற்சி பண்ண ஒரு அறிவு செறிவு மிகுந்த ஒரு மக்களின் ஒரு சிறிய வரலாற்றை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சல்லியர்கள். தவறாமல் நீங்கள் பாருங்கள்.
உங்களுடைய இந்த நீங்கள் பார்த்து அதை ஊக்கப்படுத்துறது தான் தொடர்ந்து இது போன்ற நம்முடைய வரலாறை சொல்வதற்கு முயற்சி செய்யும் திரைக்கலைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அது மேலும் மேலும் உங்களை வளமடைய செய்யும். உங்களைனா இந்த தமிழ் சமூகத்தை வளமடைய செய்யும். நன்றி.